வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய ஜனாதிபதியை கைது செய்வீர்களா? ட்ரம்பின் சூசகம். ஆளுக்கு தலா $1,00,000. கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்காவின் புதிய வியூகம். ஒபாமா ஒன்றும் செய்யவில்லை, நோபல் பரிசுக்கு நானே தகுதியானவன், மீண்டும் ஆரம்பித்த ட்ரம்ப். லண்டனில் மோசமான வானிலையால் திருப்பிவிடப்பட்ட இந்திய விமானங்கள். ஈரானில் மோசமடையும் நிலைமை, நிரம்பி வழியும் வைத்தியசாலைகள். ஈரானிய போராட்டக்காரர்கள் தொடர்பில் கமேனியின் அறிவிப்பால் பரபரப்பு. அமெரிக்காவில் வெனிசுலா தம்பதி மீது துப்பாக்கி சூடு, சிபிபியை கொல்ல முயன்றார்களா? பிரித்தானியாவில் சூறாவளியின் கோர தாண்டவம், மின்சாரமின்றி 55,000 வீடுகள் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். மும்பையிலிருந்து லண்டனில் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்திய விமானம் மோசமான வானிலை காரணமாக காட்விக் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல அமிர்தசரஸில் இருந்து பர்மிங்ஹாம் நகருக்கு புறப்பட்டு சென்ற மற்றொரு ஏர் இந்திய விமானம் மோசமான வானிலை காரணமாக லண்டனில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக லண்டன் விமான நிலைய அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் லண்டனில் நிலவும் மோசமான வானிலையால் அடுத்தடுத்த ஏர் இந்திய விமானம் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றனர். தெஹ்ரானில் உள்ள வைத்தியசாலைகள் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான மோதல்களில் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மேற்கண்ட தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த நிலையில் தெஹ்ரானில் உள்ள சுகாதார அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தற்போதைய சூழ்நிலை காரணமாக வைத்தியசாலை அமைப்பும் நெருக்கடியில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் 13 நாள் போராட்டங்களில் 50க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களும் 15 பாதுகாப்பு பணியாளர்களும் உயிரிழந்திருக்கின்றனர். இதேவேளை 2300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன. மேலும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் பரவுவதை தடுக்க இணைய இணைப்புகளை நிறுத்த ஈரானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா புதிய வியூகத்தை வகுத்திருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வட்டாரங்கள் கூறியிருப்பதாவது: கிரீன்லாந்து தீவில் சுமார் 57,000 பேர் வசிக்கின்றனர். அவர்களுக்கு தலா $1,00,000 வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிப்பார்கள். எந்த வகையிலாவது கிரீன்லாந்து தீவை விலை கொடுத்து வாங்குவோம், இல்லையென்றால் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தி கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்போம். தேவைப்பட்டால் இராணுவ நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டோம் என அமெரிக்க அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2ஆம் உலகப் போரின் போதே கிரீன்லாந்து தீவை அமெரிக்கா விலைக்கு வாங்க முயற்சி செய்தது. அதற்கு டென்மார்க் சம்மதம் தெரிவிக்கவில்லை. தற்போது அதிபர் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் கிரீன்லாந்தை வலுக்கட்டாயமாக பறிக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அதேவேளை பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்து தீவு அமெரிக்காவுடன் இணைக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அண்மையில் தெரிவித்திருக்கின்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, போலந்து, ஸ்பெயின், டென்மார்க் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து வெளியிட்ட அறிக்கையில் கிரீன்லாந்தில் வசிக்கும் மக்களுக்கு அந்த தீவு சொந்தமாகும், இதை வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை டென்மார்க், கிரீன்லாந்து மட்டுமே முடிவு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை மகிழ்விக்க முயற்சிக்கும் ஒரு பிரச்சனையாளர்களின் குழு என்று ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி குறிப்பிட்டுள்ளார். லட்சக்கணக்கான கௌரவ மக்களின் இரத்தத்தால் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதனை மறுப்பவர்களின் முன்னிலையில் அவரது அரசாங்கம் பின்வாங்க தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்காக தொடங்கிய ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் இன்று 13வது நாளாக தொடர்ந்து வருகின்றன.
மேலும் போராட்டங்களின் போது 48 போராட்டக்காரர்கள் மற்றும் 13 பாதுகாப்பு பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். நாட்டில் இணைய இணைப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் நிலைமையை கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினை கைது செய்வீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டது போல ரஷ்ய அதிபர் புதினும் கைது செய்யப்படுவாரா என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், ரஷ்ய ஜனாதிபதி புதினை பிடிப்பதற்கு அவசியம் இருக்காது, அது தேவைப்படாது என்று நினைக்கின்றேன். அவருடன் நான் எப்போதும் சிறந்த உறவை கொண்டிருக்கின்றேன். இருப்பினும் எனக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது. நான் 8 போர்களை தீர்த்து வைத்திருக்கின்றேன். இது எளிதான போர்களில் ஒன்றாக இருக்கும் என்று நினைத்திருந்தேன். கடந்த மாதம் 31,000 பேர் பலியாகியிருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலும் ரஷ்ய வீரர்கள். மேலும் ரஷ்ய பொருளாதாரமும் மோசமாகி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வெனிசுவேலாவிலிருந்து போதைப் பொருள் கடத்தப்பட்டு வருவதாக பொய்யான குற்றச்சாட்டை கூறி அந்த நாட்டு அதிபரை அமெரிக்கா கைது செய்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சர்வாதிகாரிகளையும் அமெரிக்கா கைது செய்ய வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி மறைமுகமாக புதின் குறித்து பேசியிருக்கின்றமை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் ஓரிகான் மாகாணம் போர்ட்லேண்ட் நகரில் சோதனையின் போது அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படையினர் மீது காரை ஏற்றி கொள்ள முயன்ற வெனிசுவேலா நாட்டைச் சேர்ந்த தம்பதியினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வெனிசுவேலா தம்பதி சர்வதேச அளவில் தேடப்படும் ஆபத்தான டென்டி அரகுவா எனும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் வியாழக்கிழமை பிற்பகல் போர்ட்லேண்டில் ஒரு மருத்துவமனைக்கு அருகே சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்றை அதிகாரிகள் மறித்திருக்கின்றனர். அதன்போது காரில் இருந்த லூயிஸ் டேவிட் நிக்கோ மொன்காடா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் காரை நிறுத்தாமல் அதிகாரிகள் மீது காரை ஏற்றி கொள்ள முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. தங்களை காப்பாற்ற தற்காப்பிற்காக சிபிபி அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவரும் காயமடைந்திருக்கின்றனர். அதேவேளை குறித்த வெனிசுவேலா தம்பதிகளான மொன்காடா 2022 அவரது மனைவி 2023 சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு நுழைந்துள்ளதாகவும் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதான பெண் குறித்த பகுதியில் பாலியல் தொழில் நடத்தும் கும்பலில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் இதற்கு முன்னர் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தொடர்புடையவர் என்றும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவின் கார்ன்வால் மற்றும் சிலி தீவுகளில் வீசிய கடும் சூறாவளி காரணமாக பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு தற்போது அங்கு விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சூறாவளியின் தாக்கத்தினால் செயின்ட் ஈவ்ஸ் பகுதியில் உள்ள ஒரு விருந்தகத்திற்கு செல்லும் பிரதான வீதியை மறித்து ராட்சத மரம் ஒன்று வீழ்ந்திருக்கின்றது. இதனால் அந்த விருந்தகத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் இரவு வீட்டுக்கு செல்ல முடியாமல் அங்கேயே தங்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மரம் வெட்டும் நிபுணர்களால் அந்த மரம் அகற்றப்பட்டிருக்கின்றது. சூறாவளியின் உச்சகட்டத்தின் போது சுமார் 55,000 வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இன்னும் மின்சார வசதியின்றி இருளில் மூழ்கி இருக்கின்றன. மின்சாரம் இல்லாத காரணத்தினால் பல ஊழியர்கள் அதிகாலையிலேயே பணிக்கு திரும்பியிருக்கின்றனர். கார்ன்வால் முழுவதும் பாதுகாப்பு கருதி பல பாடசாலைகள் இன்று மூடப்பட்டிருக்கின்றன. தொடருந்து மற்றும் பேருந்து சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சில சேவைகள் நீண்ட தாமதத்துடன் இயங்கி வருகின்றன. சூறாவளி இரவு நேரத்தில் தாக்கியதால் பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் அனைவரும் அதிகாரிகளின் அறிவுறுத்தலை ஏற்று வீடுகளுக்குள்ளேயே இருந்ததும் பாதிப்புகள் குறைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. சூறாவளி தற்பொழுது நகர்ந்து சென்றுவிட்ட போதிலும் அதன் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள சீர்குலைவுகள் கார்ன்வால் மக்களின் இயல்பு வாழ்க்கையை இன்னும் பாதித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா எதுவும் செய்ததில்லை. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மோதலை நிறுத்தியதாகவும் தன்னை விட அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் உளறியிருக்கின்றார். வெனிசுவேலா நாட்டிலுள்ள எண்ணெய் வளங்கள் குறித்து எண்ணெய் மற்றும் வாயு நிறுவன அதிகாரிகளுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்.
அப்போது பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அதற்காக ஒன்றுமே செய்ததில்லை என விமர்சனங்களை முன்வைத்தது பெரும் பேசுபொருளாகியிருக்கின்றது. இது பற்றி அவர் பேசியதாவது, மக்களுக்கு ட்ரம்பை பிடிக்குமோ அல்லது பிடிக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் 8 பெரிய போர்களை நிறுத்தியிருக்கின்றேன். இதில் சில போர்கள் 25 மற்றும் 36 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தவை. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மோதல்கள் போராக உருமாற துவங்கியிருந்தன. ஏற்கனவே 8 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. நீங்கள் நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு போருக்கும் ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும். வரலாற்றில் என்னை விட அந்த விருதுக்கு தகுதியானவர்கள் வேறு யாரும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் கடந்த 2025ஆம் ஆண்டு வாஷிங்டன் வந்திருந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் அணுசக்தி பலமுடைய 2 அண்டை நாடுகளுக்கும் இடையிலான போரை நிறுத்தி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதற்கு தனக்கு நன்றி கூறியதாகவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா எதுவும் செய்ததில்லை எனவும் அவருக்கு ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது என தனக்கு தெரியவில்லை எனவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்க விடயமாகும்.